அண்ணா, நாளைக்கு தானா செமஸ்டர் ஃபீஸ் கட்ட லாஸ்ட் டேட்டு பெனால்ட்டியோடண்ணா. சரிம்மா, இன்னைக்கு ஓனர் தரேன்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எக்ஸ்கியூஸ் கேள்டா தங்கம். எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டோன்னா, இந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டேன்னா என் டிகிரி நம்மள காப்பாத்திரண்ணா. நீ நல்லா படிடா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். சாப்பிட்டு போடா. சரிண்ணா. எமி ஜாக்சன். மாட்டாமலையா போயிட போற? வெரோனிகா, வா கோகுல். ஹாய் ஆண்டி. உட்காருப்பா. 5 minutes பா, கிளம்பிட்டு இருக்கா. பிரியா, ஆண்டி கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இதோ கொண்டு வர சொல்றேன்ப்பா. ஹாய்டா. ஹாய். அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நத்திங், ஜஸ்ட் கிளாஸ் ஆஃப் வாட்டர். சொல்லிதான் அவளே கொண்டு வந்திருப்பால. இட்ஸ் ஓகே. வெரோனிகா, ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. ம். எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி ஆள்லாம் வேலைக்கு வைக்காதீங்கன்னு? ஐயோ, அதை ஏன் கேக்குற? இட்ஸ் சோ டிஸ்கஸ்டிங். எங்க அம்மா தான் இவ்வளவு கம்மியான சேலரிக்கு யார் கிடைப்பாங்கன்னு இவளையே வேலைக்கு வச்சிட்டாங்க. பாய்மா. பாய் ஆண்டி. பணம் எடுத்துட்டியாடி? ஆ ஆ. மேடம், தங்கச்சி எக்ஸாம் ஃபீஸ்க்கு சார்கிட்ட பணம் கேட்டிருந்தேன். எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு கேட்டுக்கிட்டு இந்த மனுஷனுக்கு அறிவே இல்ல. என்ன நீ வந்த கொஞ்ச நாள்லயே காசு காசுன்னு கேட்டு பழகுற? இல்ல மேடம், தங்கச்சிக்கு. அதெல்லாம் தெரியாது. பணம் வேணா வாங்கிக்க, அதுக்கப்புறம் நீ வேலைக்கு வரக்கூடாது. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? ஆமா, உங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கறதே பெரிய விஷயம். இதுல அடிக்கடி காசு காசுன்னு கேட்டா நீயே முடிவு பண்ணிக்க. காசா வேலையா? வேலைக்கே வரமா? என்னடி இப்போ வந்து சொல்ற? கொஞ்சம் முன்னாடியே சொல்லக்கூடாது? என்ன பண்றது? சரி, எதுக்கு 1:30 மணிக்கு நீ ரூமுக்கு வா, நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரேன். சரியா? சரிம்மா, அப்ப நான் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். தாராளமா வா. சரிம்மா.
அம்மா அம்மா இல்லையே. இல்ல அம்மா வர சொல்லியிருந்தாங்க. சரி உட்காரு, கால் பண்ணி பார்க்குறேன். ஹலோ அம்மா, சொல்லுடி தங்கம். வெரோனிகா வந்திருக்கா? வர சொல்லியிருந்தீங்களாமே. இதோ வந்துட்டேன்டி, வந்துட்டே இருக்கேன். வாடி தங்கம், எப்போ வந்த? ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லம்மா இப்பதாம்மா வந்தேன். காசு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். போலீஸ்காரன் கலெக்ஷன் பத்தலன்னு என் பையில கை வச்சிட்டான். கந்தா காசு? அம்மா இதெல்லாம் பிட்டன்னு சொன்னீங்களேம்மா. எங்கடி, நாம விட்டாலும் இந்த சமுதாயம் விடுது நம்மள. வேலைக்கு போனா கூட கூட வேலை செய்றவங்க ஒன்று உரமா கூப்பிட்றாங்க, இல்லை ஒதுங்கி போறாங்க. ஒன்று நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒன்று கையேந்தணும், இல்லை கை மறிக்கணும். அப்படித்தான் ஆண்டவன் நம்ம தலையில் எழுதியிருக்கிறான். என்னாச்சு தங்கம்? இந்த காசுல படிச்சா படிப்பு கூட பாவம் தான் அம்மா. ஆமாம் ஆமாம், நீ ரொம்ப நல்லவ தான். உனக்கும் ஒரு நாள் இந்த கேதி வரும். சின்ன சின்ன வயசுல அதுவும் நம்ம சைஸ்ல ஆதரவு யார் வரவ தேடுது, இங்க யார் வரவ நாடுது. சிக்க மாட்டாளே. அண்ணா இன்னைக்கு ஃபீஸ் கட்டலண்ணா எக்ஸாம் எழுத முடியாதுண்ணா. நேத்தே எல்லாரும் என்ன திட்டினாங்கண்ணா. நம்ம அர்ஜுன் சார்ல அவர் தானே ஒரு நாள் பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு எப்படியாச்சும் வாங்கிடுறோமா சாமி. என் தங்கச்சி படிக்கணும்னு ஆசைப்படுறா. அவளுக்கு எப்படியாச்சும் கூட இருந்து உதவி பண்ணு சாமி. நான் என்ன தங்கச்சி எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். தங்கச்சிக்கு எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டணும். ஆ. ஒரு 1000 ரூபாய் கடனா 1000 கிடைக்குமா? ரூபாயா? ஆ. இந்தா 10 ரூபா தரேன், வேணும்னா ஃப்ரீயா டீயை குடிச்சிட்டு போ. எந்த தைரியத்தில் வந்து 1000 ரூபா கேட்குற நீ? வியாபார நேரத்தில் வந்து எடுத்துக்கிட்டு போமா, தள்ளி போமா. வேணாண்ணா. எடுக்கிறதே பிச்சை, இதுல கௌரவ வரையா உங்களுக்கு?
சார் ஒரு 1000 ரூபாய் கடனா கிடைக்குமா? தங்கச்சிக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். இந்த மாசம் சம்பளம் வந்த உடனே கண்டிப்பா திரும்ப கொடுத்துட்றேன். சரி சரி சரி, நான் தர்றேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ அதே மாதிரி செய்யணும், சரியா? என்ன என்ன செய்யணும்? பாவம் பாப்பா, ஒண்ணுமே தெரியாது பாரு. இதுகிட்ட என்னடா பேச்சு? கொத்திட்டு போன எந்த நாய் வந்து கேட்க போகுது? சார், சார், இதெல்லாம் வேணாம் சார். கண்டிப்பா திரும்பி கொடுத்துட்றேன் சார். சார் சார் இதெல்லாம் வேணாம் சார். சார் சார் இதெல்லாம் வேணாம் சார். சார் 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 இதெல்லாம் வேணாம் சார். சார் சார் இதெல்லாம் வேணாம் சார். சார் உனக்கும் ஒரு நாள் இந்த கேதி வரும். இதெல்லாம் வேணாம் சார். திருநங்கை என்ன தேவையா நினைச்சிட்டியாடா? நீ நல்லா படிடா. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். தாங்க மாட்டிய தாங்க மாட்டிய தாங்க மாட்டிய தாங்க மாட்டிய. என்னண்ணா ஆச்சு? பணம் கிடைச்சதா? அண்ணா என்னண்ணா ஆச்சு?